அதிமுகவில் இணையும் செந்தில் பாலாஜி. கொங்கு மண்டலத்தை எஸ்பி வேலுமணி வசமிருந்து அகற்ற திட்டம். உடைந்தது ரகசியம். கொங்கு மண்டல அதிமுக அரசியலில் இன்று ஒரு புதிய தகவல் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த சில நாட்களாக செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவில் இணைய போகிறார், எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்ற தகவல்கள் தொடர்ந்து பரவி வருகின்றன. இந்த தகவல் உண்மையா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் இந்த தகவல் ஏன் இப்போது பரப்பப்படுகிறது என்பதுதான் கொங்கு அரசியலில் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் கரூரை தனது முக்கிய அரசியல் தளமாக கொண்டு பல ஆண்டுகள் பயணித்த செந்தில் பாலாஜி தற்போது கோவை மற்றும் மேற்கு மண்டல அரசியலில் முக்கியத்துவம் பெறும் வகையில் நகர்த்தப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் கொங்கு மண்டலத்தில் தனது அரசியல் செல்வாக்கை பல ஆண்டுகளாக வலுப்படுத்தியிருக்கும் எஸ்பி வேலுமணியின் ஆதரவை குறைக்க முடியுமா என்ற அரசியல் கணக்கும் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு வந்துவிட்டால் கொங்கு மண்டலத்தில் வேலுமணியின் ஆதரவு குறையும் என்ற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காகவே இந்த வதந்திகள் பரப்பப்படுகின்றனவா என்பதுதான் இப்போது பேசப்படும் விஷயம். ஆனால் கொங்கு அரசியலை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். ஒரு தலைவர் திடீரென ஒரு பகுதிக்கு வந்துவிட்டால் பல ஆண்டுகளாக அந்த மண்ணில் வேரூன்றிய இன்னொரு தலைவரின் ஆதரவு குறைந்து விடாது. செந்தில் பாலாஜியின் அரசியல் பயணம் பல திருப்பங்களை கடந்தது. அதிமுகவில் முக்கியமான இடத்தை பெற்ற அவர் பின்னர் டிடிவி தினகரன் அணிக்கு சென்றார். அதன் பிறகு திமுகவில் இணைந்து அமைச்சராகவும் இருந்தார். இதனால் அவரது அரசியல் பயணத்தில் பல கட்சி மாற்றங்கள் என்பது முக்கியமான பகுதியாகவே இருந்து வருகிறது. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணியின் அரசியல் அடையாளம் வேறுபட்டது. பல ஆண்டுகளாக அதிமுகவுடன் இணைந்து பயணித்து குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதற்காக தொடர்ந்து செயல்பட்டவர். ஆட்சியில் இருந்தபோது மட்டுமல்ல, எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலும் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து நிர்வாகிகளுடன் தொடர்பை பேணி கட்சியின் களப்பணியை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயன்றவர் எஸ்பி வேலுமணி. கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுகவின் அரசியல் கட்டமைப்பு வலுவாக இருப்பதாக அவரது நீண்டகால பங்களிப்பு முக்கியமானது என்று கட்சி வட்டாரங்கள் பார்க்கின்றன. பதவி என்பது தற்காலிகம், ஆனால் தொண்டர்களுடன் உருவாகும் நம்பிக்கை என்பது நீண்டகாலம். அந்த நம்பிக்கையை தான் வேலுமணி பல ஆண்டுகளாக சம்பாதித்திருக்கிறார். அதனால்தான் செந்தில் பாலாஜி வருகிறார் என்ற ஒரு தகவல் மட்டும் கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணியின் அரசியல் பலத்தை குறைத்துவிடும் என்று நினைப்பது அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத கணக்காகவே இருக்கும். கொங்கு மண்டலத்தில் வேலுமணியின் ஆதரவு என்பது விளம்பரத்தால் உருவானது அல்ல. அடிமட்ட தொண்டர்களுடனான தொடர்பு, கட்சிக்காக செய்த தொடர் பணிகள், நிர்வாகிகளை ஒருங்கிணைத்த செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் உருவானது. அரசியலில் வதந்திகள் பரவலாம், புதிய பெயர்கள் முன்னிறுத்தப்படலாம், யார் வருகிறார் யார் செல்கிறார் என்ற பரபரப்பு உருவாக்கப்படலாம். ஆனால் பல ஆண்டுகளாக உழைத்து கட்டியெழுப்பிய ஆதரவை வெறும் வதந்திகளால் உடைத்துவிட முடியாது. செந்தில் பாலாஜி குறித்து எத்தனை தகவல்கள் வந்தாலும், அதிமுகவில் இவர் இணைவார் என்ற செய்திகள் எவ்வளவு பரவினாலும் அது எஸ்பி வேலுமணியின் இடத்தை நிரப்பிவிடும் என்ற எண்ணம் செயல்படாது. ஏனென்றால் ஒருவர் ஒரு பகுதிக்கு அரசியல் ரீதியாக நகர்த்தப்படலாம், ஆனால் அந்த மண்ணில் பல ஆண்டுகளாக வேரூன்றிய ஒரு அரசியல் சக்தியை நகர்த்த முடியாது. கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணியின் பலம் அதுதான். இந்த வதந்திகள் ஒரு நாள் பரபரப்பை உருவாக்கலாம், ஆனால் கொங்கு மண்ணில் வேலுமணி கட்டியெழுப்பிய நம்பிக்கையை குறைக்க முடியாது. அவர் ஒரு சாதாரண அரசியல் முகம் அல்ல, பல ஆண்டுகள் உழைப்பால் உருவான கொங்கு அதிமுகவின் முக்கிய சக்தி. அதனால் எஸ்பி வேலுமணியை ஓவர் ஷேடோ செய்யும் இந்த அரசியல் முயற்சியும் இறுதியில் வதந்தியாகவே முடியும்.